1/1/2026 ஆங்கில புத்தாண்டில் இந்த ஆண்டு நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு பண்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் இந்த 1/1/2026 நமக்கு மலர்கின்றது, பிறக்கின்றது. கூட்டு எண் 2026 கூட்டுனா 1/1/2026 12, 2026 கூட்டும் பொழுது 10. ஆக 10 என்பது சூரியனுடைய நண்பர். சூரியனுடைய எண்ணாக இருப்பதனால் அரசாட்சி, ஆளுமை, திறமைகள், நிர்வாகம், நேர்மை இவற்றெல்லாம் ஒரு மாறுபாடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மாறும். இந்த ஆண்டு குரு, அதாவது 2/6க்கு மேலே குரு உச்சம் பெறுகிறார். அப்போ 2/6 உச்சம் பெறும்போது மிக பொருளாதாரத்தில் எல்லாருமே நல்லா இருப்போம். ஏன்னா அடிப்படை பணம், அடிப்படை பொருளாதாரம், அதனால் அந்த இதில் நல்லா இருப்பாங்க. மளிகை பொருள், காய்கறிகள், மற்ற விலைவாசிகள், பெட்ரோல், பிஸ்னஸ்ஸு, ஆன்லைன் எல்லாமே நார்மலாகத்தான் இருக்கும். ஏன்னா இந்த வருடம் ராகு கேது பேச்சு வரும்போது தான் கொஞ்சம் வேகமாக இருக்கும். அதுக்கடுத்தது இந்த வருடம் மிக பரபரப்பான ஆண்டாகவும் இருக்கும். ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு வரக்கூடிய நமது சட்டமன்ற தேர்தல் மிக சிறப்பாக நடைபெறுவதும் இந்த 2026. அப்போ அது நமக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக நம்ம சொல்லணும் இல்லையா? நீதியை பின்பற்றுபவன் கோழை அல்ல, பிறர் துன்பம் துயர் துடைப்பவன் வீரன் என்ற உணர்வோடு கலக்கும் நேயர்கள். அன்பு, பாசம், நீதி, நேர்மை. ஒரு தொழில் செய்யும் பொழுது நேர்மை உங்கள் முதுகில் ஏறி தான் அடுத்தவங்க மேலே போவோம், நீங்கள் கீழே போவீங்க. எல்லாத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, அத்தனையும் சொந்தக்காரன் நீங்கள் தான். அவன் செஞ்சால் தப்பு பண்ண தப்பு பண்ணிட்டு போகிறான், நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற? அந்த உணர்வோடு இருக்கக்கூடியவங்க நீங்கள், உயிரோடு இருக்கக்கூடியவங்க நீங்கள், உயர்வான பரிட்சமாக இருக்கக்கூடியவங்க நீங்கள். துலாமுக்கு நிகர் எதுவும் கிடையாது. அதனால தான் அங்கே சனீஸ்வரன் உச்சம் பெறுகிறார். அதனால தான் இங்கே சனீஸ்வரர் உச்சம் பெறுகிறார். அங்கே சூரியன் நீச்சம் பெறுகிறார். துலாமில் சூரியன் நீச்சம் இல்லையா? சூரியன் நீச்சமாகி தான் விருச்சிகத்துக்கு போகிறார். விருச்சிகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் சூரியன் எங்கே போகிறாரு? கிருத்திக்கு போகிறார், ரிஷபத்துக்கு போகிறாரு. அப்போ தான் மகா தீபம், திருக்கார்த்திகை தீபம். பார்த்தீங்களா எப்படி முன்னோர்கள் நமக்கு வழிவகுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு கண்டிப்பாக மிக சிறப்பான ஆண்டாக அமையும். 6 மாதம் குரு பலம், திருமணம், கல்வி, ப்ரொமோஷன், வாழ்க்கை, வெளிநாடு. விடாதீங்க விடாதீங்க, ஆஞ்சநேயரை பிடிங்க, விடாதீங்க விடாதீங்க, வாராகிய பிடிங்க. குரு 5ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ 5ஆம் பார்வை பார்த்தா குரு 5, 7, 9 சொல்லவே வேண்டாம். இந்த தடவை நீங்கள் ஜெயிக்கணும், இந்த குதிரை ஜெயிக்கணும், இந்த தடவை இந்த குதிரை ஜெயிக்கணும்னு மல்லு கட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க, உரிமையோடு இருங்க. எப்போதும் அந்த திங்கிங்லேயே இருங்க. நம்ம ஜெயிக்கணும் 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 அந்த நினைவிலே இருங்க, அந்த தாட்டில் இருங்க. அப்போ நீங்கள் ஜெயித்து காட்டுவீர்கள். அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு மட்டற்ற மகிழ்ச்சி. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறீங்க ஒரு காலத்துலலாம். இப்போவாது நிம்மதியாக கொடுக்கறதுக்குரிய நேரம் துலாமுக்கு தான். வெளிநாடு, வெளி மாநிலம், எல்லா இடத்துக்கும் வெளி சுற்றுலா போனாலும் சரி, விவசாயம், மரங்கள், அக்ரிகல்ச்சரு, மரம் மட்டுமல்ல, பெண்கள் சம்மந்தப்பட்டது, மீடியாக்கள் சம்மந்தப்பட்டது, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, பேக்கரி சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, அந்த ரிசர்வத்துக்கு என்ன சொல்லணுமோ அது பூரா துலாமுக்கும் ஒரு சின்ன மாற்றம். அது நிலராசி, இது காற்று ராசி, சரராசி. அப்போ சரராசிக்காரன் ஒரு நிமிஷமாவது இன்றைக்காவது வெளிநாடு போயிட்டு வரணும், ஒரு இன்டர்வியூக்காவது வெளிநாடு போயிட்டு வரணும்.
இன்றைக்கு வெளிநாடு போனால் தான் போதும்ல, கோடு போட்டால் தான் நம்ம ரோடு போட்ட மாட்டோமா? அதே போல தான் துலாம் ராசி நேயர்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை 90% உண்டுங்க. மேற்கண்ட தொழில் தான் நீங்கள் பண்ணணும், 90% உண்டு. அதோடு இதில் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சேர்க்கிறோம் விவசாயம், நல்ல மரங்கள், கமுகு, தேக்கு, நல்ல மரங்கள் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். உங்கள் ராசிநாதன், உங்களுடைய ராசிக்கு குரு இப்போ பாருங்கள் 9 பாக்கியத்தில் இருக்காது. தகப்பனுடைய சொத்து, தந்தையார் வெளில வந்த நீண்ட நாளாக வழக்கு, நீண்ட நாளாக பெண்டிங்கு, நீண்ட நாளாக அந்த வக்கீல் கொடுக்கவே மாட்டேன்ட்டான்னு சொல்லி சண்டை போடுறோம்ல, அந்த சொத்து இப்போ வந்து சேரக்கூடிய நேரம் 2026. யாருக்கு? துலாமுக்கு. மறந்தாருங்க. தந்தையார் சொத்து உறுதியாக உங்களுக்கு கன்ஃபார்மாக உண்டு, ரிசர்வேஷன். இந்த தடவை வரலன்னா இப்போ நீங்கள் மாற்றம் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட சொத்து உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நாள் துலாமுக்கு. எனவே தயவு செய்து குரு உங்களுக்கு 9 5ஆம் வரை பார்க்குறார். அடுத்தது சனீஸ்வரர். சனீஸ்வரர் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களா ரொம்ப சிறப்பாக இருக்கார் பாருங்க. 6ல் இருக்காரு. 6ல் மந்தன் இருந்தால் அரச யோகம். பார்த்தீங்களா? 6ல் உங்களுடைய ராசிக்கு 6ல் சனீஸ்வரர் நல்ல அற்புதமாக இருக்கார். அப்போ அவரும் உங்கள் உச்சத்துக்குரிய சனியும் அங்கே நல்லா இருக்கார். அப்போ சனீஸ்வருடைய ஆதிக்கமும் உங்களுக்கு நன்றாக செயல்படுத்தும் டியூ டு தசா புத்தி. அடுத்தது ராகு. 5ல் பஞ்சமாதிபதி ராகு. அப்போ ராகு கேதுக்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது குடும்பம், அடுத்தது புதிய தொழில், அடுத்தது புதிய வியாபாரம், அடுத்தது புதிய பொருளாதாரம், எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், எல்லாமே தொழில் தொடங்கலாம். உங்கள் ஜாதகத்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கங்க. துலாம் லக்கணம் துலா ராசியாக இருந்தால் எந்த தொழிலை நீங்கள் இந்த 5 மாதத்துக்கு நீங்கள் பண்ணி ஆகணும். அடுத்த குரு மாறுறாருல்ல, உங்களுக்கு மட்டும் கொடுக்க முடியாது, அடுத்த விருச்சகத்துக்கு தேடுவாங்கல்ல. அப்போ கண்டிப்பாக குரு மாற்றத்துக்களாக புதிய தொழில், புதிய பொருளாதாரம், புதிய பிஸ்னஸ்ஸு, பிறருடைய ஆதிக்கம் எல்லாமே நீங்கள் செய்யலாம். எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி துலாமுக்கு உண்டு. 7 காலபுருஷனுக்கு 7 வசியராசி. வசி என்ன செஞ்சாலும் சரி அது கிடைக்கும், அது நிச்சயமாக கிடைக்கும். அப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆஞ்சநேயர் வழிபாடு, கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு. அதே போல் திருவாடனை, ராமநாதபுரத்தில் திருவாடனைக்கு பக்கத்தில் பாகம்பிரியான்னு ஒரு கோவில் இருக்குது. பாகம்பிரியால் அர்த்தநாரீஸ்வரர் தாங்க. பாகம்பிரியால்னா அர்த்தநாரீஸ்வரர் தான். அப்படிப்பட்ட பாகம்பிரியால் கோவிலை பாருங்க. திருச்சி மலக்கோட்டை தாய்மானர் சுவாமி. திருமணமா, குழந்தை பாக்கியமா, தொழிலா, வேலை வாய்ப்பா, உடல் ரீதியாக கவனமாக பார்த்துக்கோங்க. உடல் ரீதியாக இந்த தேமல், இந்த அரிப்பு, இந்த தன்மையெல்லாம் துலாமுக்கு கொஞ்சம் உண்டு. அதை எனக்கு குளிர்ச்சி உடம்பு, உங்கள் உடம்பு குளிர்ச்சி உடம்பு, அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டு, அதனால் பாகம்பிரியால் மலைக்கோட்டை தாய்மானவரை மானசீகமாக கும்பிடுங்க. மலைக்கோட்டை பிள்ளையாரையும் கும்பிட்டு தாய்மானவர் கும்பிட்டு வாங்க. வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே அல்ல.